இன்றைய உலகில் நடக்கும் நிகழ்வுகளான போர்கள், பசி, பிணி, இயற்கை பேரழிவுகள், புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இவைகளை பற்றி வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், பல்வேறு இடங்களில் பசிப்பிணியும் நிலநடுக்கமும் ஏற்படும். இது அனைத்தும் வேதனை காலத்தின் ஆரம்பம்தான் என்று. தானியேல் 12 இறுதி நாட்களில் அறிவு பெருகும் என்று தீர்க்கமாக கூறப்பட்டது. வெளிப்படுத்தல் 13 ஒரு சக்தி எல்லா மக்களையும் கட்டுப்படுத்தும். மக்கள் எல்லாரும் முத்திரை பதித்தால்தான் எந்த பொருளும் வாங்கவும் விற்கவும் முடியும் என்றும் எழுதியிருக்கிறது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்போது நம்மிடம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்போது உலகில் என்ன நடக்கிறது? போர் மற்றும் அரசியல் குழப்பம் இப்போது நாம் கண்ணெதிரே பார்க்கிறோம். இஸ்ரவேல் மற்றும் ஹமாஸ் போர் 2023 முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் உக்ரைன் ரஷ்யா போரில் பல ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இயற்கை பேரழிவுகள் 2023 மற்றும் 2025 பலதரப்பட்ட நிலநடுக்கங்கள் மற்றும் கடுமையான வெப்பநிலை, பனிச்சரிவு, புவி வெப்பமடைதல் உலகில் பல இடங்களில் ஏற்படுகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி, ஏஐ, பண்பாற்றல் நுண்ணறிவு மனித வேலைகளை கைப்பற்றுகிறது. கண்காணிப்பு தொழில்நுட்பங்கள், மைக்ரோசிப், QRID எல்லா இடங்களிலும் நடைமுறையில் உள்ளது. இவை அனைத்தும் வேதாகமத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் கடைசி நாள்களில் இருக்கிறோமா என்ற கேள்வி எழுகிறது. இவையெல்லாம் நாம் பயப்படுவதற்காக அல்ல. இது தேவன் நம்மிடம் ஏற்கனவே எச்சரித்த விஷயங்கள். மத்தேயு 24 அந்த நாளையும் அந்த நேரத்தையும் யாரும் அறியார். அதாவது கடைசி நாள் எப்போது என்பதை கூற இயலாது. ஆனால் அறிகுறிகள் தெளிவாக தெரிகின்றன. நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டிய தேவையான நேரம் இதுவே. இன்று நாம் செய்ய வேண்டியது என்ன? மனந்திரும்பல், பாவத்திலிருந்து மீள வேண்டும். வேத வாசிப்பு, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபம், தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகம் நம் கண்கள் முன்னிலையில் மாறிக்கொண்டிருக்கிறது. வேதாகமத்தின் வார்த்தைகள் மெதுவாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. நாம் தேவனிடம் நெருங்கி நடந்து நம் இதயங்களை ஆயத்தமாக்கும் பொன்னான நேரம் இது. இப்போதே தொடங்குங்கள். தேவனுடன் உங்களுடைய உறவை பலப்படுத்துங்கள். இதை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். மேலும் அலெக்ஸ் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.